வணக்கம் மக்களே, இது உங்கள் சிலோன் பீனிக்ஸ். இலங்கையில் இருக்கிற பிரபலமான இடங்கள், மக்களோட வாழ்க்கை முறை பற்றி தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் இலங்கையில் உள்ள வடமராட்சி பகுதியில் இருக்கிற, அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள வடமராட்சி பகுதியில் இருக்கிற வல்லிபுர ஆழ்வார் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கோயில் உருவாவதற்கும் ஏதாவது ஒரு வரலாற்று கதை இருக்கும். அந்த மாதிரி வல்லிபுர ஆழ்வார் கோயில் உருவாவதற்கும் ஒரு செய்வழி கதை இருக்குது. இந்த கோயில் தீர்த்தோற்சவம் நடக்கிற கடலில் முன்னைய காலத்தில் மீனவர்கள் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு மச்சம் ஒன்று ஆரவாரம் செய்து கொண்டு துள்ளி குதிச்சு கொண்டு இருந்ததாம். மச்சம் என்று இங்கே குறிப்பிடுறது ஒரு மீன், அதாவது கண்ணெடுத்த அவதாரங்கள், தசாவதாரங்களில் ஒரு அவதாரம் மச்சம். அந்த மீன் ஆரவாரம் செய்து யாரோட வலையிலுமே அகப்படாமல் இருந்ததாம். இந்த டைமில் வராத்துப்பள்ளையை சேர்ந்த ஒரு மீனவ பெண் லவல்லி என்ற ஒரு நாகசாவம் பெற்ற ஒரு பெண் பயபக்தியோட தவம் இருந்ததாம். தவம் செய்யும்போது அந்த மீன் அதாவது அந்த மச்சம் துள்ளி குதிச்சு அவளோட மடியில் ஒரு குழந்தையாக மாறிச்சான். அந்த குழந்தைய பல்லக்கில் சுமந்து கொண்டு போகிறப்போ இளைப்பாறதுக்காக கீழே வச்சுட்டு திரும்ப தூக்கும்போது அந்த பல்லக்கு மாயமாக மறைஞ்சு அந்த இடத்துல ஒரு சக்கரம் மாத்திரம் தோன்றியதாகவும் அதை வச்சு இப்போ ஒரு கோயில் அமைச்சிருக்கிறதாகவும் திருமாலின் கையில் இருக்கிற சக்கரம், அதாவது சுதர்சன சக்கரம்னு சொல்லுவாங்க. அந்த சக்கரத்தை தான் மூலமூர்த்தியாக கொண்டு இந்த கோயில் இயங்கி வருகிறது. இந்த கோயிலோட தீர்த்தோற்சவம் நடக்கிற கடல் வங்கக்கடல். வங்கக்கடல் என்றாலே பார்த்து கொஞ்சம் பயங்கரமாகத்தான் இருக்கும். வங்கக்கடலில் தான் தீர்த்தோற்சவம் நடக்கிறது. இங்கிருந்து கோயிலிலிருந்து சுமார் அந்த தீர்த்தோற்சவம் நடக்கிற வங்கக்கடல் 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கிறது. அதுவரை சாமி சிலையை தூக்கி பக்தர்கள் ஓடிக்கொண்டே போவார்கள். நடந்து வருவதில் ஓடிக்கொண்டே தான் போவார்கள். நிலப்பரப்பு மணல் காடாகத்தான் இருக்கும். அதோடு சேர்ந்து பயங்கரமான வெயிலும் கூட. இருந்தாலும் பக்தர்கள் அதை பொருட்படுத்தாது சாமி சிலையை 3 கிலோமீட்டர் வரை சுமந்து செல்வதென்றது வியக்கத்தக்க விடயம்தான். வீடியோ இன்னும் வெயில் கொளுத்துறது.
என்ன தடுக்கிறாங்க?